காலை வணக்கம். நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், நன்மை செய்வோம், முடிந்தவரை நாம் உதவி செய்வோம். ஆமாங்க, ஒரு அம்மா ஒரு சிற்றுண்டி விடுதி நடத்தி கொண்டிருந்தாங்களாம். அந்த சிற்றுண்டி விடுதிக்கு தினமும் காலையில ஒரு வயதானவர் வருவாராம். வந்து தினமும் ஒரு கப்பு காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணுவாராங்க. அந்த காஃபிக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை சரியா எண்ணி கொடுத்துட்டு போவாராம். ஒரு நாள் அந்த பெரியவர் ஒரு குட்டி பாக்ஸோட வந்தாராம். அந்த பாக்ஸை அந்த அம்மாவின் இடத்துல கொடுத்தாராம். அந்த அம்மா அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்த பொழுது அதுல ஒரு வீட்டோட சாவி இருந்ததாம். அந்த பெரியவர் சொன்னாரா, பல வருடங்களுக்கு முன்பதாக இதே சிற்றுண்டி விடுதிக்கு பசியோட வந்த என் கையில அன்னைக்கு ₹1 கூட இல்ல. உலகமே இருண்டு போனது போல எனக்கு இருந்தது. ஆனா அன்னைக்கு என்கிட்ட எந்த காசுமே எதிர்பார்க்காம ஒரு அன்பு மகள் என்னிடத்துல அன்பாய் பேசி எனக்கு வயிறார உணவு கொடுத்தாங்க. உலகமே இருண்டு போன நிலைமையில இருந்த எனக்கு இந்த உலகத்துல நன்மை செய்யும்படி இன்னும் மக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு பலன் வந்தது. வாழ்க்கையில எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைச்சது. அந்த மகள் எனக்கு செய்த நன்மைக்கு நிச்சயமா நான் திரும்ப செய்யணும்னு எண்ணி அன்றையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து இந்த வீட்டை வாங்கினேன். அந்த மகள் வேற யாரும் இல்ல, நீதாம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராங்க. அவர் சொன்னாரா, இத நீ மறந்து போயிருக்கலாம், ஆனா நீ செய்த நன்மைய நான் மறக்கல அப்படின்னு சொன்னாராங்க. ஆமாங்க, இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தம் நான் யாருக்கு என்ன நன்மை செய்து என்ன பிரயோஜனம்னு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று. ஆமாங்க, நம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அதை மறந்து போயிருக்கலாம். சில நேரம் நம்ம செய்த நன்மைகளை நாம மறந்து கூட போயிருப்போம். ஆனா ஏசப்பா அதை ஞாபகத்துல வச்சிருப்பாருங்க. ஏற்ற நேரத்துல நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் நமக்கு கொடுப்பாரு. ஆகையினால நம்ம சோர்ந்து போகாம நம்மளால முடிஞ்ச வர மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் உதவி செய்கிறவர்களாய் இருப்போங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து நம்மை ஆசிர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, நான் யாருக்கு என்ன நன்மை செய்து உதவி செய்து என்ன பிரயோஜனம்? நான் கஷ்டப்படுறதும் காயப்படுறதுமா தானே இருக்கேன்னு சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாம எங்களால் முடிஞ்ச உதவிகளை நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நிச்சயமாய் ஆண்டவரே அப்பா, எங்க கிரியைகளுக்கு தக்க பலனை ஏற்ற காலத்துல கர்த்தர் நீர் அருளி செய்வீர். ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க ஏசப்பா. நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.